நிக்கிற place and the most costliest place of India. Yes, இந்த பகுதியை பாதுகாக்க மட்டும் yearly many crores செலவு பண்ணுது நம்ம கவர்மெண்ட். எதுக்காக? இது நம்ம நாட்டோட கௌரவம். After all 5,50,000 manpower வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி 1.1 million manpower வச்சிருக்கிற நம்ம ஆர்மி கிட்ட மோதி பாக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த லேண்ட். இந்தியாவோட கௌரவத்தை பாதுகாக்கிற உயர்ந்த கடமை இனி உங்களோடது. Proud to be a BSF because nobody can get this chance. You're all lucky. Get ready to prove your love for your country. இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக வந்துட்டோம். இப்போ நாமெல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டோட எதிரியை சந்திக்க போறோம். எங்கெல்லாம் முன்னாடி வழி நடத்த கலைஞராக செலக்ட் ஆயிருக்கேன். சர்வீஸ்ல என்னுடைய ஜூனியரா இருந்தாலும் சாதனையில் என்னுடைய சீனியர் ஆயிட்டேன். வாழ்த்துக்கள். நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடைகள் தலைவா, சொல்லு தலைவா. நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடைகள் தலைவா. சொல்லு தலைவா. நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடைகள் தலைவா. சொல்லு தலைவா. நம் பண்ணைகிற சொந்தம் எது சொல்லு தலைவா. மாசம் தாய்வாடியில் சொந்தம் இருக்கா. இந்த சுமக்கு இந்த நாடு இந்த கட்டு கடற்காலா. சொல்லு தலைவா. நீ சொல்லு சொல்லி இந்த பாடைகள் தலைவா. சொல்லு தலைவா. இந்த பண்ணைகிற சொந்தம் எது சொல்லு தலைவா. தலைவா. ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனால் அது மட்டும் இல்லை, DIA, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட், ராணுவத்திலே சீக்ரெட் ஏஜென்ட். இது என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலிக்கே கூட இது தெரியாது. அப்படிங்கிற உங்ககிட்ட சொன்ன சீக்கிரட்ல நீ தான் உயிரோடு இருக்க போகிறது இல்லையா? நாங்கள் கேம்ப்ல இருக்கும்போது அந்த நாட்டுக்காரங்க எங்களை பார்த்து சுடுறதும், பதிலுக்கு நாங்கள் அவங்க சுடுறதும் அப்பப்போ நடக்கும். ஒரு நாள் எங்கள் கேம்ப்ல செல்வராஜன் ஒருத்தன், நம்ம புதுக்கோட்டை பையன்தான், திடீர்னு காணும். 7 நாள் எது திடீர்னு கிடைக்கல. 8ஆவது நாள் கிடைச்சான். பாவம் அவங்க கேம்ப்ல மாட்டிட்டான் போல. அவனை 7 நாள் சித்திரவதை பண்ணி அவன் கண்ணு ரெண்டையும் நோண்டி இந்த பியர் பாட்டில் அதை கீழ் வழியா அமுக்கி முழுசா உள்ள அனுப்பிட்டு உடைச்சிருக்காங்க.
நாங்க தான் வீட்டுக்கு போய் பாடியை கொடுத்துட்டு வந்தோம். அவங்க அம்மா அழுகுறாங்க, அப்பா அடிச்சுக்கிறாரு, அக்கா தங்கச்சிக்கு கதறாங்க. 14வது நாள் அவன் தம்பி வந்துட்டான் போயிட்டு. நீங்களும் இங்க சந்தோஷமா வாங்குங்கன்னா நாங்க அங்க தினம் தினம் சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன நாள்? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி 40 CRPF வீரர்கள் மனித வெடிகுண்டால் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டிலே உலுக்கியிருந்தது. மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீடுகள் வாழுதே. காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே பூட்டும் தான் தேசமே உயிர்த்து எழு. ஆபத்தை தொட்டுட்ட. செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வருநீடும் உயர்த்தினில் தன்னை தன்னை மனைவி பற்றும் இந்த தீயை நீ பயமிட்டு சொல்ல. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். ஒரு நாள் என்னோட ஆட்சியில மறைகிற இதே சூரியன் புது வருஷமான உன்னோட ஆட்சியில உதயமாகும். நீ யாருங்கிறத எப்பவுமே மறந்துடாத. வாழ்க்கைங்கிற வட்டத்துல ஒரு இடத்தை நீ பிடிக்கணும்.